2025க்குள்ளேயே மத்திய அரசு வேலைக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம். அது எப்படி அப்படின்னா, எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறத விட, எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே அது எப்ப வருதுன்னு தெரிஞ்சு, அப்ப படிக்க ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இத தான் இந்தியால பல பேர் பண்ணி நெறைய ரயில்வே எக்ஸாம்ஸ கிராக் பண்ணி போயிருக்காங்க. ஏன் ரயில்வே எக்ஸாம்னு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே ரயில்வே பல நோட்டிஃபிகேஷன்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் போன்ற நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்ப வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10வது முடிச்சவங்க, 12வது முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க. இந்த மாரி 3 கேட்டகரியில எல்லாருமே எழுதுற மாரியான எக்ஸாம்ஸ ரயில்வே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றப்ப முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு முன்னாடியே அதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அப்படி எங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய வெரண்டரைஸ் ஆஃப்லைன் பிரான்ச்சஸ்ல இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது ஒரு கிளாரிட்டி செஷன் மாதிரி எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது, எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி செஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடக்க போகுது. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய சேனலோட பயோல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்றவங்க மட்டும் தான் இந்த கைடன்ஸ் செஷனுக்கு அலவுட். வெறும் கைடன்ஸ் செஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியலும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம மிஸ் பண்ணாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி 2025க்குள்ளேயே ரயில்வே அதிகாரி ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.